எங்களுடைய மகன்களும் மகள்களும் தீமையை அதிகம் கற்றுக்கொள்ளும் சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கும் நோக்கத்துடனும் அவர்களை அரசியல் அடிமைகளாக வைத்திருக்கும் நோக்கத்துடனும் செயல்படுத்தப்பட்ட மாபெரும் நாசகாரிய ஒரு செயல்பாடு தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுக்கான அந்த மூலப்பொருட்களும் அதை தயார் செய்யவிருந்த தொழிற்சாலை. நினைக்க வேண்டாம் அந்த முதல் ஸ்டெப்பிலேயே இதை பிடித்து விட்டார்கள், இது முடிந்து விட்டது என்று. ஐஸ் என்ற போதைப் பொருள் நாங்கள் குடியிருக்கின்ற தெரு முனை வரை வந்து விட்டது, எங்கள் வாசல் வரை வந்து விட்டது. நான் ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் என்று சொன்னால் 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவரம் அதை கூறுகின்றது. அதை இணைக்கின்ற இந்த காணொலியில் தயவு செய்து முழுமையான காணொலியை பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு தெரிந்தவருக்கு ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஐஸ் போதைப் பொருளினால் கவரப்பட்டு அடிமையாக்கப்பட்டவர்களை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய ஒரு 10 அறிகுறிகளையும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை பற்றியும் தெளிவாக இந்த ஒரு காணொலியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு கோடி நன்றிகள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, மெத்தபெட்டாமைன் என்பது தான் இந்த ஐஸ் போதைப் பொருளினுடைய சரியான பேர். அதாவது ஒரு சுவையான உணவை நாங்கள் விரும்பி உண்ணும் பொழுது அதை அதிகமாக உண்ண வேண்டிய ஒரு ஆசை எங்களுக்குள் ஏற்படும், அல்லது மீண்டும் மீண்டும் அதை உண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். அந்த உணர்வு எவ்வாறு நடக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய மூளையில் உற்பத்தியாகின்ற டோபமின் எனப்படும் ஒரு திரவம் தான் அந்த ஒரு தூண்டுதலை எங்களுக்குள் தருகின்றது. சோ இந்த டோபமின் எனப்படும் திரவமானது அதிகமாக ஒரு மனிதனுக்குள் சுரக்கின்ற 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒன்று, தனக்கு பிடித்தமான உணவை அவன் விரும்பி உண்ணுதல். 2வது விஷயம், அவன் ஈடுபடுகின்ற பாலியல் உறவு, செக்ஸ். இந்த 2 விஷயத்திலையும் என்ன நடக்குது என்று சொன்னால், எங்களுடைய மூளை இந்த டோபமின் எனப்படும் திரவத்தை சுரக்கின்றது. அது சுரக்கப்படும் பொழுது எங்களுக்குள் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலையும் ஒரு மனநிலையையும் உருவாக்குகின்றது. இந்த ஒரு தூண்டல் மனநிலையை உருவாக்குகின்ற டோபமின் எனப்படும் திரவத்தை அதிகமாக சுரக்க செய்கின்ற ஒரு மூலப்பொருள் தான் இந்த மெத்தபெட்டாமைன், அல்லது நாங்கள் சாதாரண வழக்கில் கூறுகின்ற ஐஸ் என்ற போதைப் பொருள். அதாவது ஸ்ரீலங்கா நேஷனல் டேஞ்சர் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்டு இந்த மையத்தின் அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டு சுமார் 50,000 பேர் இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக கணக்கிடப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கணக்கிற்கு பிறகு இப்பொழுது 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஸோ இந்த ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை 1398 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. சுமார் 45,000க்கும் அதிகமான குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த 2025 அறிக்கையை எடுத்தால் இந்த 50,000 கடந்ததாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அதனால் தான் கூறுகின்றேன், இந்த ஒரு காணொளி மிக மிக முக்கியம். யாருக்கு எந்த வடிவத்தில் இந்த ஐஸ் என்ற அரக்கன் யாரை பிடித்து வைத்திருக்கின்றான் எங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. சில வேளை அவர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தீமையை மிக மிக நன்மையாக பூசி மெழுகி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், பாடசாலை மட்டத்தில் கூட இப்பொழுது இந்த போதை மாத்திரைகள் விநியோகம் ஆரம்பித்து விட்டது. பாடசாலை மாணவர்களை தான் டார்கெட் பண்ணி இந்த போதை மாத்திரை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனால் தான் கூறினேன், இந்த 10 விடயங்களும் மிக மிக முக்கியமான விடயங்கள், இந்த அடையாளங்கள். அதாவது இந்த ஐஸ் என்ற மூலப்பொருளானது எபிட்ரின், சூடோபெட்ரின், அமோனியா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், லித்தியம், அசிட்டான், பாஸ்பரஸ் என்ற மூலக்கூறுகள் மூலமாகத்தான் தயாரிக்கப்படுகின்றது. இதில் இந்த சூடோபெட்ரின் எனப்படும் மூலப்பொருள் தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருள். இது சாதாரண தலைவலி காய்ச்சலிலிருந்து ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்கள் வரை பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஆனால் இது
அதோடு இன்னும் பிற மூலப்பொருட்களை சேர்த்து அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்தும் பொழுது இந்த போதைக்கு இவர்கள் அடிமையானவர்களாக மாறி வருகின்றார்கள். இந்த 10 அடையாளங்களும் இதுதான். முதலாவது இவர்களது தோற்றம். அதாவது நார்மலாக இருந்தவர்கள் அவர்களது உடல் மாறி அவர்களது கண்கள் நிறைய அகன்று விரிந்த கண்களோடும் சொத்தை பற்கள் அதிகமாக தோன்றியும் தோள்களில் கொஞ்சம் புண் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இரண்டாவது விஷயம், எப்பொழுதும் விழித்திருந்து பிசிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது விடயம், இவர்களது உடல் சூடு அதிகமாக இருக்கும். இவர்களது இதய துடிப்பு நார்மல் ரேட்டில் இருக்காது, எப்பவும் ஒரு பதற்றத்தோடு இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். நான்காவது விடயம், இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களது உடல் மெலியும், இடை இழக்க ஆரம்பிப்பார்கள். அதே பொழுது எப்பொழுதும் ஒரு எங்ஸைட்டி, ஒரு பதட்டம், ஒரு டிப்ரெஷனோடு, ஒரு சோர்வான ஒரு மனநிலையோடு இவர்கள் காணப்படுவார்கள். ஒரு மனநோய் பிடித்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இது 5வது விடயம். 6வது விடயம், அக்ரெசிவான பிஹேவியர், வன்முறையான செயல்பாடுகள் இவர்களுக்குள்ளே மிக அதிகமாக இருக்கும். 7வது விடயம், இவர்கள் ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்ட்ரோ இது போன்றவற்றை அதிகமாக பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 8வது, இவர்களுக்கு எப்பொழுதும் தோளில் ஏதோ ஊர்வது போன்ற ஒரு தன்மை இருக்குமா, ஏதோ ஊர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று கூறுவார்களாம். அதாவது நாட்கணக்காக இவர்கள் ஒழுங்காக நித்திரை இல்லாமல் அந்த விழித்திருப்பதால் இவர்கள் நிஜத்துக்கு மாறான செயல்பாடை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்களாம். மேலும் அந்த ஒரு நிலையில் தன்னைத்தானே இவர்கள் காயப்படுத்திக் கொள்கின்ற அளவுக்கு வன்முறை மிக்கவர்களாக இவர்கள் மாறி வருகின்றார்கள். 9வது விடயம், எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் செயல்பாட்டோடு இருக்கின்றார்களோ, பிசிக்கலி ஆக்டிவாக இருக்கின்றார்களோ, ஒரு சந்தர்ப்பத்திலே, அதாவது இந்த ஐஸ் போதைப் பொருள் என்பது உடம்பை நிறைய தாக்கிய ஒரு சந்தர்ப்பத்திலே எந்த செயல்பாடும் இன்றி 1 நாளிலிருந்து 3 நாட்கள் தூங்குபவர்களாக, நித்திரை கொள்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்களாம். அத்தோடு இந்த ஐஸ் போதைப் பொருளானது இவர்களது உடம்பில் தேவை இல்லை என்ற பொழுது இவர்கள் அதிகமாக சோர்ந்து எதுவுமே செய்ய முடியாத தலைவலி, அதிக தலைவலியோடும் உடம்பு வலியோடும் அந்த அதிகரித்த ஒரு ஹார்ட் பீட்டோடும் இவர்கள் தங்களுடைய நாட்களை கழிப்பவர்களாக இருப்பார்களாம். இதுதான் இந்த முக்கியமாக இவர்களுக்குள் அவதானிக்கப்பட வேண்டிய இந்த 10 அறிகுறி. அதாவது இந்த ஐஸ் போதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான குடும்ப உறவு, காதல், நட்பு என எதுவுமே இவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்களது வாழ்க்கை மாறி விடுகின்றது. அதாவது அந்த உறவுகள் தூர நிற்கின்றன, அல்லது இந்த போதை காரணமாக, இந்த போதை மீது இவர்களுக்கு இருக்கின்ற நாட்டம் காரணமாக இவர்கள் தூர விலகி நிற்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களது அந்த மைண்டிலே இருப்பது போதை, இந்த ஐஸ் என்ற ஒரு விஷயம், இந்த போதை மாத்திரம் தான் எனக்கு வேண்டும். ஆனால் அது அவர்களுக்குள்ளே ஒரு தனிமையையும் வெறுப்பையும் உருவாக்கும். அவ்வாறு உருவாக்குகின்ற அந்த தனிமையும் வெறுப்பின் காரணமாகவும் இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த போதையைத்தான் நாடுபவர்களாக இருப்பார்கள். இறுதியாக காண்போரின் கண்ணுக்கு அவலட்சணமான ஒரு மரணத்தை அனுபவிப்பவர்களாக பல இளைஞர்களது வாழ்க்கை மாறிவிடுகின்றது. யாராவது நாங்கள் அறிந்தவர்கள் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் என நான் ஏற்கனவே கூறிய அடையாளங்களோடு யாராவது இருந்தால் தயவு செய்து அவர்களை அணுகியோ அல்லது அவர்களுடைய உறவினர்களை அணுகியோ ஒரு முறையான சிகிச்சை மூலமாகவும் சில நல்ல நட்புகளை அவர்களோடு உருவாக்கிக் கொள்வதன் மூலமாகவும் அவர்களை மீட்டெடுக்கலாம். இங்கே எங்களுடைய சமூகத்தில் இருப்பது இந்த உறவு என்ற விஷயம்தான் பிரச்சனையாக இருக்கின்றது. அது நட்பாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், நாங்கள் பழகுகின்ற சமூகத்திலே இந்த உறவுகள் ஆரோக்கியமானதாக இல்லை. அவை ஆரோக்கியமானதாக இருந்தால், உறவுகள் நன்றாக இருந்தால், நட்பு நன்றாக இருந்தால், காதல் நன்றாக இருந்தால், நிச்சயமாக எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தவறி போவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த போதைப் பொருள், முக்கியமாக ஐஸ் என்ற இந்த போதைப் பொருள் எங்களுடைய சமூகத்திலே ஊடுருவா வண்ணம் பார்த்துக் கொள்வோம். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.